அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்னைக்கு வில்லேஜ் பார்ட்டி சமையல்ல சூப்பரான ஆரோக்கியமான சிம்பிளான முறையில் கேரட் ஜூஸை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் 2 விதமான மெத்தடில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒன்று நான் நாட்டு சக்கரை சேர்த்தும், இன்னொன்று மோரும் வெள்ளரிக்காய் இதெல்லாம் சேர்த்து இஞ்சி எல்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு மெத்தட்லேயும் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சம்மர் சீசனில் நம்ம பாடியை டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரியான ஜூஸஸ் நம்ம கண்டிப்பாக டெய்லி எடுத்துகிட்டே தான் இருக்கணும் ஏதோ ஒரு விதத்தில். அதுவும் தண்ணி கண்டென்ட் நிறைய இருக்கிற மாதிரியான பழங்களாகட்டும் காய்கறிகளாகட்டும் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சொரக்காய் ஜூஸ் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டைமில் நம்மளுக்கு. நான் முடிஞ்சால் சொரக்காய் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு கூட நான் வீடியோவில் போடுறேன். இப்போ வாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். நான் கேரட்டும் தேங்காயும் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 கிலோ கேரட்டு, கொஞ்சமாக ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை பல்லாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டையும் நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஜூஸர் இருந்தால் கூட நம்ம அதில் போட்டுக்கலாம். என்கிட்ட ஜூஸர் இல்லை, அதனால நான் பெரிய ஜாரில் சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கு போகிறோம். இப்போ இதில் பால் சேர்த்து பண்ணுவாங்க. பால் நம்ம சேர்க்க தேவையில்லை, ஏன்னா தேங்காய் போடுறதுனால பச்சை தேங்காய் தான் போடுறோம். அதுலேயே நம்மளுக்கு பால் விடும் நல்லா, அதனால அதே போதுமானதாக இருக்கும். நான் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த விதமான பால் அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கல. அதுக்குள்ளே இந்த சியா சீட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, சப்ஜா விதைகள்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி வெய்ய காலத்தில் ரொம்ப குளிர்ச்சி தரும். அதே மாதிரி பாடி வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அது. மறக்காமல் ஜஸ்ட் ஒரு 100 கிராம் வாங்கி வச்சுட்டா கூட போதும். இந்த சம்மர் ஃபுல்லாக நம்ம ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணாவே கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் அந்த சர்வ் பண்ண அந்த பவுல்லையே அதுலேயே ஊற்றிட்டேன் தண்ணியை. இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம், ஏன்னா கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி நம்ம அதை ஊற வைக்க போகிறோம். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 மினிட்ஸில் கொஞ்சம் நல்லா அப்படி ஊறி வந்திருக்கும். ஜவ்வரிசியெல்லாம் ஊறின எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை ஊற வச்சுருக்கோம், இதை தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம கேரட் ஜூஸில் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து நம்ம இப்போ அதையே அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது ஓரமாக வச்சிடலாம். இப்போ கேரட் ஜூஸில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கேரட்டில் ஸ்வீட் கண்டென்ட் நிறைய இருக்கும். இப்போது இருந்தாலும் இதில் கொஞ்சமாக ஒரு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா இரும்பு சத்து நம்மளுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வெள்ளத்தில் இரும்பு சத்து நிறையா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு டீஸ்பூனில் 4 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா தேவையான தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், கலர் கொஞ்சம் கூட மாறாமல் நம்மளுக்கு அந்த கேரட்டோட கலர் அப்படியே இருக்குது. ஸோ இதை நல்லா கையில் பிழிஞ்சு எடுத்துட்டு நம்ம அந்த சக்கையெல்லாம் தூக்கி போட்டுற வேண்டியது தான். இப்போ இதுலேயுமே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம பிழிஞ்சு நல்லா எடுத்துக்க போகிறோம். இப்போ அரைச்ச எல்லா பேஸ்ட்டையுமே இந்த ஃபில்டரில் சேர்த்து இப்போ எல்லாமே நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கேரட்டில் இரும்பு சத்து நிறைய இருக்குது. அதே மாதிரி பொட்டாசியம், மேங்கனீஸ் அந்த மாதிரி தாதுக்கள் ரொம்ப ரொம்ப நிறைய இருக்குது. வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு உதவும். அதே மாதிரி சர்க்கரையோட அளவை அப்படியே ஸ்டேபிளாக வச்சுக்கும். இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் கேரட்டில் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 2-3 தடவையாவது எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நாட்டு சக்கரை போட்ட மெத்தட் ரெடி ஆகிடுச்சு, அதை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நல்லா ஒரு 2-3 கொத்து அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியை சேர்த்துட்டு வெள்ளரிக்காய் அப்புறம் கேரட் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக இன்றைக்கி காலையில் தான் மோர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சிலுப்பி வச்சுருக்கேன். வெண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மோர் தான் நான் 1 கப் இதில் சேர்த்து நான் அரைச்சிக்க போகிறேன். ஸோ ஈவனாக நம்மளுக்கு அந்த மோரும் கலந்து நல்லா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் வீடியோக்காகன்னு சொல்ல வரல. லைட்டாக 2 ஐஸ் க்யூப் போட்டு குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா சும்மாவே குடிக்கலாம். எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் கோல்டு இருந்ததுனால நான் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கல. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதையும் நம்ம ஃபில்டரில் நல்லா நம்ம பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம் வடிகட்டி.
அதே மாதிரி கருவேப்பிலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரத்தத்தை வந்து தின் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அதாவது திக்காக இருக்கிற ரத்தத்தை வந்து ரொம்ப லைட்டாக பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் கருவேப்பிலை ஜூஸ் வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது கருவேப்பிலை வெள்ளரிக்காய் சேர்த்து அரைச்ச கேரட் ஜூஸ் வந்து நம்மளுக்கு இப்போ ஃபில்டர் பண்ணி ரெடியாக இருக்குது. இதிலே வந்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு 2 தடவை சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உப்பு. கொஞ்சம் வாயில் ஊற்றி பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதிலே வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம லெமன் கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா சீரகத்தை வறுத்து பொடி இருக்கும் இல்லையா, அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட சீரக பொடி தீந்துருச்சு அப்படிங்கிறனால நான் சேர்க்கலை. நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பெரிய வடிகட்டியில் வடிகட்டி இருக்கிறதுனால அந்த திப்பி திப்பியாக கொஞ்சம் இருக்கும் அந்த கேரட்டோட இதெல்லாம். ஸோ அதனால் வந்து டீ ஃபில்டர்லேயும் வந்துட்டு நான் மறுபடியும் ஒரு தடவை ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இப்போ குடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு கேரட் ஜூஸ் வந்து ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம நாட்டு சர்க்கரை போட்ட கேரட் ஜூஸையும் இப்போ வந்து அதே மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான். சிம்பிளான முறையில் நம்மளுக்கு வந்து சூப்பரான ஆரோக்கியமான கேரட் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. விருப்பம் இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம இந்த மாதிரியெல்லாம் பண்ணி குடிக்க முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் தண்ணியோட அளவாவது நம்ம கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து 2 ஜூஸுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இதில் வந்துட்டு நான் அந்த நாட்டு சர்க்கரை ஸ்வீட் போட்டு பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த இதில் மட்டும் வந்து இந்த சப்ஜா விதைகள் ஊற வச்சுருக்கிறது வந்து நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த கருவேப்பிலை போட்டு பண்ணியிருக்கலையும் போடலாம், அது நம்மளோட இஷ்டம்தான். நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறதுல மட்டும்தான் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்களும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். வில்லேஜ் பார்ட்டி சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சத்தான சமையலோட வில்லேஜ் பார்ட்டி சமையல் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.